வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங். மீண்டும் இந்த யூடியூப் சேனல் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம், அதாவது ஸ்ரீரங்கம் ஜீரா, அது நியர்பை கேசரி மாதிரி தான். பட் ஆனால் இன்க்ரீடியன்ஸ் வேறு, ரவையில் பண்ணுறது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது முதல்ல தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் அது 1 by 1 எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது வந்து ஸ்ரீரங்கத்தில் எப்படி சம்பார தோசை, புளியோதரை, வடை இதெல்லாம் பிரசித்தமோ அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஜீரா, அங்கே வந்து கேசரின்னு சொல்ல மாட்டா, அந்த கோவிலில் ஜீரான்னு தான் சொல்லுவாள். அதனால் அதுக்கு என்ன பொருள்கள் தேவை, அது எப்படி பண்ணுறது, அது எல்லாம் விவரமாக இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீரங்கம் ஜீரா, இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லிடுறேன். 1 கப் ரவை, 1 கப் பொடிச்ச கல்கண்டு, 1 கப் வெல்லம், 1 கப்பு நெய், ஏலக்காய் பொடி, பச்சைக்கற்பூரம் பொடி பொடி பண்ணது இதில் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அது இத்தினோண்டு வச்சுருக்கேன் வாசனைக்கு. இதில் 2 கப்பு இப்போ ஜலம் விட போகிறேன். அதாவது 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு ஜலம். முதல்ல இந்த பேனில் அடுப்பை பற்ற வச்சுன்னா இந்த பக்கம் ஒரு பேன் வச்சாச்சு. சேம் டைம் இங்கே வந்து வெந்நீர், இது 2 கப்பு எடுத்து வச்சுருமோனா 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு ஜலம். இதை எடுத்து வச்சதை இது தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த பக்கம் கொதிக்க விட்டுருக்கோம். அதே இந்த பக்கம் 1 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கோமோனா இதை வந்து நியர்பை 1/2 கப்பு விட்டுறணும். பாருங்க, நான் கரெக்டாக 1/2 கப்பு விடுறேன். பாருங்க, இது வந்து டேபிள் ஸ்பூன், இது வந்து பெருசு. பாருங்க, 1/2 பங்கு நான் விட்டாச்சு. 1 கப்பில் 1/2 கப்பு நெய் நான் விட்டாச்சு. அதில் தான் நம்ம வந்து இந்த ரவையை நல்லா வறுக்க போகிறோம். நல்லா, அதாவது எப்படின்னா ஒரு பிஸ்கட் கலரில் வறுத்தா போகிறோம். நல்லா வாசனை வரட்டும், காட்டுறேன். நல்லா பிஸ்கட் கலரில் பொன் முறுவல் ஒரு மாதிரி பிஸ்கட் கலரில் வந்தாச்சு. நல்லா இங்கே வாசனையும் வந்தாச்சு. அதே பாருங்க, அந்த பக்கம் தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும், பாயில் ஆகணும். நல்லா தண்ணி கொதிச்ச தண்ணி தான் அதில் ஊற்றணும். பச்சை தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க, அது ரவை வேகாது. ரவை வேகலைன்னா அடுத்தடுத்து நீங்கள் கல்கண்டு வெல்லமெல்லாம் போடுறச்சு அந்த டெக்ஸ்டரே உங்களுக்கு மாறிடும். அதனால நல்லா தளிக்க விட்டுருங்க வெந்நீரை. நல்லா பபுள்ஸ் வர்ற மாதிரி பாருங்க, எல்லா இடத்துலையும் பபுள்ஸ் வருது. நல்லா தளிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல கேஸ் ஆஃப் பண்ணிட்டோ இதை மெதுவாக இந்த ரவையில கொட்டணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரணும். பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியா விட்டு கலருங்க. ஒரேடியா ஊற்றிட்டேன்னா கையில தெரிச்சிடும். கேஸை சன்னம் பண்ணிக்கோங்க. கேஸ் பெருசா வேண்டாம், ஏன்னா என்ன நான்ஸ்டிக் இதுவாக இருந்தால் கூட அடி பிடிச்சிட்டுனா கஷ்டம். இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர்னால இந்த வெந்நீருக்கு நல்லா சீக்கிரம் ரவை வெந்துடும். போட்ட 2 கப்பு ஜலமும் பாருங்க நல்லா இழுத்துறது. இதே சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முத்தையாக வேணும், ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவா ஒரு 1/4 டம்ளர் வேணால் கூட வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு கணக்கு வந்து 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணு தான் நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரவை வந்து அதில் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு தெரியணும், ரொம்பவும் குழசலாக போகக்கூடாது. ரவை வெந்த ரவை பாருங்க தெரியறதா, நன்னாவும் உதிர்வாகவும் உருவராகவும் இருக்குது. ஏன்னா மறுபடியும் நம்ம வெல்லம் போட போகிறோம், கல்கண்டும் போட போகிறோம், அதுவுமே உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி வச்சாலே ஜாஸ்தி. அவ்வளோதான். பாருங்க, 2 டம்ளர் தண்ணியை நம்ம இதில் ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு இருக்கணும். இது என்ன கொஞ்சம் வேகட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், இதை என்ன கிளறி கொஞ்சம் அப்படி அமுத்தி ஒரு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது வந்து நல்லா அந்த ரவையில் அந்த தளிக்கிற வெந்நீரில் அந்த ரவை வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நல்லா பாருங்க, இந்த 2 டம்ளர் தண்ணியை
கொதிக்கிற தண்ணியை இந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எவ்வளோ பொன் முறுவலாக இவ்வளோ வாசனையாக ஒட்டாமல் எண்ணத்துக்கோசரம் அந்த 1/2 டம்ளர் அந்த அரை கிண்ணம் வச்சுருந்தோம் இல்லையா, அரை கப்பு, அதை நெய் எதுக்காக ஊற்றுறோன்னா இந்த பாருங்க தொட்டை இந்த மாதிரி ஒட்டவே படாது கையில். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த அரை கப்பு நெய்யும் ஊற்றுறது. பாருங்க நல்லாவே வெந்தாச்சு. பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா வெந்தாச்சு ரவை. இப்போது முதல்ல என்ன பண்ணுறோம், கல்கண்டை போட்டுக்கிறோம். 1 கப்பு பொடிச்ச கல்கண்டு இருக்கோன்னா பாருங்க, 1 கப் ரவைக்கு 1 கப்பு கல்கண்டு. இதை முதல்ல போட்டு விடலாம். 1-2 பொடிச்சா கூட போகிறோம். கல்கண்டு வந்து நல்லாவே கரைஞ்சிடும் இல்லையா, சும்மா 1-2 மிக்சியில் பொடிச்சா போகிறோம். இல்லை நீங்கள் அப்படி டைமண்ட் கல்கண்டு தானே, இது நான் ஜாஸ்தி பொடிக்கலை, ஏன்னா இதில் சூட்டுலேயே கரைஞ்சிடும் நல்லா. கேஸு பெரும்பாலும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப சிம் வேண்டாம், ஹைலேயும் வேண்டாம். சர்க்கரை கொஞ்சம் அந்த கல்கண்டு கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். ஒரு 30 செகண்ட் இதை மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வெல்லத்தை போடலாம். ஏன்னா இந்த கல்கண்டு பெரும்பாலும் கரைஞ்சி கொடுத்து 1-2 இருக்குது, அதனால தப்பு இல்லை. நம்ம வந்து இந்த வெல்லத்தையும் இப்போ போட்டுடலாம். 1 கப் வெல்லம் வச்சுருக்கோம்னா இதையும் இதோட கொட்டின்னு விடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்தா அப்படி கலண்டே வருவோம். ஏலக்காயை எந்த காரணத்தை கொண்டு இப்போ போடாதீங்க. எதனாலன்னா ஏலக்காய் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி தான் போடணும். இந்த சூட்லேயே ஏலக்காய் பொடியும் இந்த பச்சைக்கற்பூரம் பொடியும் போட்டுட்டேன்னா வாசனை வந்து அந்த ஹீட்டில் எல்லாமே கரைஞ்சிடும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் கொடுக்காது, அந்த அரோமா ஸ்மெல்லு வந்து கண்டிப்பாக வராது. அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏலப்பொடியும் பச்சைக்கற்பூரம் பொடியும் போட்டுக்கலாம். நம்மளுடைய ஸ்ரீரங்கம் ஜீரா பிரமாதமாக ரெடி ஆகின்னு இருக்கு. இது கோவிலில், ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து ஜீரான்னு தான் சொல்லுவா, கேசரின்னு சொல்ல மாட்டா. ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீரங்கம் கோவிலில் போனாக்கா இந்த பிரசாதம் இல்லைன்னே சொல்ல மாட்டான், அந்த அளவுக்கு நிறைய பண்ணுவான். இன்கேஸ் பண்ணுறது வந்து ஒருவேளை தீரவே தீராது, ஒருவேளை தீர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இதே மெத்தடில் ஒரு ஆளை போட்டு அவன் வந்து செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ஸ்டாலில் வந்து அங்கே ஸ்டால் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கிடைக்கும். இந்த வடை புளியோதரை அதெல்லாம் இருக்குல்ல, அதோட இந்த ஸ்ரீரங்கம் ஜீராவும் கொடுத்துருவாங்க. அதனால இது அவ்வளோ பிரசித்தம். இதை வந்து எல்லாரும் ஆற்றுல இதே மெத்தடில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கல்கண்டும் வெல்லமும் சேர்க்கறதுனால இது ஒரு தனி அலாதி ருச்சி தான். அது சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய ஒரு டேஸ்ட் தெரியும். இது கொஞ்சம் ஒரு 1 மினிட் மூடி வச்சுருவோம். பாருங்க இப்போ கிளறியாச்சு ஒன்று போல் எல்லாத்தையும். இப்போ மீதி இருக்கோன்னா இந்த அரை கப்பு நெய் இதை வந்து இப்படி மேலாக ஊற்றிடலாம். இதுக்கு நெய் தான் முக்கியம். பாருங்க, இதுவே 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் 3/4 கப்பு நான் ஊற்றிருக்கேன், இன்னும் ஒரு 1/4 கப்பு இருக்குது. இது இருக்கட்டும், தேவைப்பட்டால் ஊற்றிப்போம். 3/4லேருந்து 1 கப்பு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். இன்னொன்றும் இதுக்கு வந்து சுவாமி பிரசாதங்கிறதுனால அங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் முந்திரி திராட்சைலாம் போட மாட்டான். 10 காலத்துக்கு முந்திரி திராட்சை குழந்தைகள் கேட்குறாங்கிறதுனால நம்ம போட்டால் போடலாம். பட் நான் இப்படியே தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து விநாயகர்கள் யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி திராட்சை நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா பெரும்பாலும் ஸ்ரீரங்கத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாள், முந்திரி திராட்சை இருக்காது. இப்போ கொஞ்சம் கேஸ் பெருசு பண்ணிப்போம், ஏன்னா இதெல்லாம் ஒரு சேர காயணும்னா. பாருங்க கொஞ்சம் கூட கட்டி தட்டல பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அரை கப்பு நெய்யை ஊற்றி அந்த ரவையை வறுத்து 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்கிற தண்ணியை ஊற்றினாதான் கட்டிங்கிறது கொஞ்சம் கூட வராது. இதில் பாருங்க நான் போட்ட நெய்யெல்லாம் இழுத்து கொடுத்து பார்த்தீங்களா. இப்படியே கையில் நல்லா சுழண்டு எல்லா பக்கமும் சுழண்டு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது பயமே இல்லை, கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினேன்னா கேசரி கண்டிப்பாக தட்டாது. நான்
பார்த்தெல்லாம் ரவை வந்து எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி முழுசு முழுசா ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி முத்து முத்தா தெரியறது பாருங்க. இந்த ரவை இதெல்லாம் முத்து முத்தா தெரியறது, இதுதான் பதம். அதே பக்கம் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் இந்த இடத்துல இந்த ஓரமா நுரைச்சுண்டு வரணும், நுரைச்சுண்டு வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் சன்னம் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு பாருங்க கலரிண்டே வரணும். நீங்கள் விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் நெய் ஒரு பக்கம் ரவை அந்த மாதிரி இருந்துட்டோம்னா அது டெக்ஸ்டர் நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி போட்டு கிளறிண்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நுரை பொங்கிட்டு வருது. பார்த்தீங்களா, சுத்தீவிர நுரை பொங்கிட்டு வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க ஜம்முன்னு ஆகிடுத்து. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நல்லா நம்ம போட்ட நெய் 3/4 கப்பு போட்டோம். அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா கக்கி நுடுத்தோம். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இழுத்து நுடுத்தோம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுவோம். எல்லா நெய்யும் பாருங்கள் ஜோராக இழுத்துண்டாச்சு. நம்மளுடைய ஸ்ரீரங்கம் ஜீரம், இந்த பிரசாதம் ஜீரா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த பக்கம் எடுத்து வச்சு விடலாம். இந்த சூட்டில் வேண்டாம், இந்த பக்கம் கேஸில் எடுத்து வச்சு விட்டு ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை வந்து சும்மா ஒரு 2 சிட்டிகை, அதுதான், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இறக்குற இந்த ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் பொடி போடுறோம். முன்னாடியே போட வேண்டாம், எல்லாம் வாசனை வராது. அதுக்கு தான் எல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல், அதே சமயம் பளபளன்னு ரொம்ப முத்தையும் ஆகாமல் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுக்கணும். அந்த ஸ்ரீரங்கம் ஜீராங்கிறது அங்கே வந்து இப்படி தான் கொடுப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மெத்தடில் பார்த்தா இப்படி தான் இந்த ரவை இப்படி இருக்கும் பாருங்க, தெரியறதா? இந்த மாதிரி வரணும் பாருங்க. நம்ம சர்விங் பவுலில் மாற்றும் போது பாருங்களேன், இது டபால்னு விழுந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நான் முன்னையே சொன்ன மாதிரி ஏலம் திராட்சை எல்லாம், சாரி முந்திரி திராட்சை இதெல்லாம் போட வேண்டாம் இதுக்கு. ஏன்னா வீட்டில் நீங்கள் சாதாரணமாக பண்ணுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. கோவிலில் போட மாட்டா, அதனால நானும் போட்டு பழகலை. வேணுங்கிறவா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் பரமாறும்போது கொஞ்சம் இப்படி மேலாக நெய்யை விட்டுட்டு நீங்கள் பரமாறினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு நெய் தான் தேவை. என்னடா நெய் இப்படி செலவாகுதுன்னு நினைக்க வேண்டாம். நெய் இருக்கிற அன்னைக்கு இந்த டிஷ்ஷு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன் தான் மிச்சம் பாருங்க, இவ்வளோதான். இது எல்லாமே கொள்ளும் இதில், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸ்ரீரங்கம் ஜீரா சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. இப்போ என் தம்பி வந்திருக்கான். என் தம்பிக்கிட்ட கொடுத்து நான் டேஸ்ட் பண்ண சொல்கிறேன். இந்தா கணேஷ், நல்லா இருக்கா? மட்டும் சூப்பராக இருக்கு. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இன்னும் யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.